ஹாய், வெல்கம் டு ரொமானா கலெக்ஷன்ஸ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்னா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரொமானா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி உருவாச்சு, அதை பத்தின ஒரு விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனாலதான் இன்னைக்கு நான் பேசலாம்னு இருக்கிறேன். ஸோ ரொமானா கலெக்ஷன்ஸ் அப்படின்னா அது எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி யார் யாருடைய உழைப்புலாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நான் வந்துட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மனைவி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. நாங்க 2 பேரும் வந்துட்டு இந்த ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும், அதாவது மக்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ், குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆவலா இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் நான் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அப்ப வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லா மக்களுக்கும், லோக்கலா இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதன் பேர்ல வந்துட்டு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். என்னுடைய மகளுடைய பேர் ரொமானா. ஸோ அதோடைய பேர்லயே வந்துட்டு ரொமானா கலெக்ஷன்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். என்னுடைய மனைவியோட பங்கு வந்து இதுல பெருசு. ஏன்னா அவங்கதான் வந்து எனக்கு ஒரு முழு அளவுல எனக்கு வந்துட்டு ஒரு பேக் போனா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ரொமானா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாம வந்துட்டு வெறும் பிரைஸை மட்டும் பார்க்க போறது இல்ல. இப்போ நம்ம ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்றோம்னா அந்த பிரைஸ் கூட அதோடைய குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய பெரிய குறிக்கோள். அதாவது மெயின் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். அந்த குவாலிட்டிக்கு ஈக்குவலான, அதாவது அஃபோர்டபுளா இருக்கணும். நம்ம அதிகமான விலையும் இல்லாம எல்லா சாமானிய மக்களும் வாங்கக்கூடிய, அதாவது தரைமட்டத்திலிருந்து உயர்ந்த இதுல இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களும் வாங்கணும் அப்படின்தான் நம்மளுடைய குறிக்கோளா இருந்தது. அதனால விலையை பத்தி நம்ம பார்க்கும்போது அதிகமான விலை என்னைக்குமே இருக்காது. நம்ம ரொமானா கலெக்ஷன்ஸ்ல அஃபோர்டபுளான பிரைசஸா இருக்கும். ஆனா குவாலிட்டி என்னைக்குமே வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான குவாலிட்டியை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். எனக்கு குவாலிட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்மள்ட்ட இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணவங்க அந்த குவாலிட்டி வந்துட்டு கண்டிப்பா பாக்குறாங்க. ஏன்னா இங்க வந்தா இங்கே நல்ல குவாலிட்டியான தரமான பொருட்கள் கிடைக்கும். அதே மாதிரி யூனிக்கான டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அந்த நம்பிக்கைக்கு நாங்க உழைக்கிறோம். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெரியார் பக்கத்துல இருந்து நம்ம திருப்பரங்குன்றம் போற வழியில மெஜ்ரா காலேஜ் இருக்கு. மெஜ்ரா காலேஜ் அந்த பிரிட்ஜ் இறங்குற இடத்துல, பிரிட்ஜோட இறக்கத்துல லெஃப்ட் சைடு, அதாவது பாலிடெக்னிக் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாலிடெக்னிக் ரோட்ல 3rd கட்டிங்ல, 3வது கட்டிங்ல வந்துட்டு நம்ம கடை இருக்குது. லொகேஷன் நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கலா மதுரையில் உள்ள மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் போய் சேருது. இதே நம்ம ஆன்லைன்ல கொடுத்தோம்னா எல்லாரும் போய் ரீச் ஆகும் சொல்லி நம்ம ஆன்லைன்ல வீடியோஸ் போடுறோம். நல்ல உங்களுடைய ஆதரவு ரொம்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நாங்க என்னைக்குமே நன்றியுடையவர்களா இருப்போம். அதே மாதிரி இறைவனுக்கு நன்றி, உங்களை மாதிரியான கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்லணும்னா, இப்போ ஆன்லைன்ல எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஆன்லைன்ல கிடைக்குது. ஆன்லைன்ல நம்ம இதுக்கு நம்ம போறோம், பொதுவா நம்மளுடைய மோட்டோ என்ன, நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன? ஆன்லைன்ல ரேட் சீப்பா இருக்கும். ரீட்டைல காட்டிலும் ஒரு ஆஃப்லைன் ஷாப்ல காட்டிலும் நம்மளுக்கு ஆன்லைன்ல ரேட் சீப்பா இருக்கும். பட் குவாலிட்டிங்கிற இடத்துல ஒரு கேள்விக்குறிதான். அந்த குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நான் தெளிவா சொல்லிட்டேன். நம்ம ஆன்லைன்ல நம்ம கொடுக்குறோம்னா அந்த கஸ்டமர் நம்மள்ட்ட பேசியிருக்க மாட்டாங்க. நம்மளை பத்தி என்ன ஏது A to Z எதுவும் தெரியாது. நம்ம போற வீடியோ மட்டுமே அவங்க நம்பி அவங்க வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிடாம அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டியை நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிற எங்களுடைய குறிக்கோள். ஸோ அதே தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். ஆன்லைன்ல பிசினஸ் பண்ற எல்லா மக்களுமே குவாலிட்டியை, தரத்தை என்னைக்குமே கைவிடாதீங்க. நல்லபடியா பண்ணுங்க. எல்லா மக்களுக்கும் எல்லாருமே எல்லா விஷயமும் போய் சேரணும். அதுக்காண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, குவாலிட்டியை, தரத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. விலையை நம்ம நிர்ணயம் பண்ணும்போது குவாலிட்டி என்னைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் ஆன்லைன்ல மக்கள் நம்பி வாங்குறாங்க. ஸோ அதுக்காண்டி சொல்ல வர்றேன். ஸோ ஆன்லைன்ல நம்ம பொருட்களை விற்கிறோம். நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குவாலிட்டி இல்லாம நம்ம ஒரு பொருளை விற்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பண்றது மக்களை போய் சேரும்போது அவங்க நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கவனத்துல கொள்ளணும். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நான் ஒரு பொருளை நான் சந்தைப்படுத்தினேன். அதாவது ஒரு பொருளை, இப்போ ஒரு குர்த்தி இருக்குது, இது எப்படி தயாராயிருக்கு, இதுக்கு பின்னாடி யாரோடைய உழைப்புலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்ப இதுக்கான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதோடைய தயாரிப்புக்கு பின்னாடி இதை இந்த துணியை உருவாக்குனவங்க, நெஞ்சவங்க, அதே மாதிரி இந்த துணிக்கு இந்த டிசைன் பண்ணவங்க, அதுவும் முன்னாடி இதை ஸ்டிச் பண்ணவங்க, இப்படி பல பேரோட உழைப்பு போய் அது
ஒரு மொத்த மொத்த விற்பனைக்கு வருது. அவங்கள்ட்ட இருந்து ஒரு டீலர் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம ரீட்டைல் பண்றவங்க அந்த டீலர்ட்ட இருந்து நம்ம அவங்க வாங்கி அவங்க அதுக்கு வந்து 5% வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு அப்ளை பண்றாங்க. ஜிஎஸ்டி விலையும் நம்ம கொடுத்து அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து இறக்கும் போது இங்க இறக்க கூலி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் உள்படதான் வந்துட்டு விலை நிர்ணயம் ஆகுது. அப்போ ஒரு பொருளை நமக்கு தரமான ஒரு பொருளை கொடுக்குறோம்னா அதுக்கு தகுந்த விலையும் நிர்ணயிச்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம ஒரு கடை இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா வெளியில நம்ம போட்டு வைக்க போறது இல்ல. ஒரு கடை அமைப்பு இருக்குது, இதுக்கான ஒரு இன்டீரியர் இருக்குது, இங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கான வந்து சேலரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அதுல உள்படுது. அப்ப நம்ம ஒரு பொருள் ஒரு தரமான பொருளை நம்ம வாங்குறோம்னா அந்த தரமான பொருளுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கு, விலை அதுக்கான செலவுகளும் இருக்கு. அதெல்லாம் உட்படதான் நம்ம ஒரு பொருளுடைய விலையை வந்து நிர்ணயம் பண்றோம். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால நம்ம ஒரு பொருளை தரமான பொருளை வாங்குறோம்னா அதுக்கான விலையை நம்ம கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். சும்மா ஒரு பொருள் வந்துட்டு அப்படியே வரப்போறது இல்லை. இப்ப நம்ம வந்துட்டு விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணும்போது எப்படி ஒரு நெல்லை விதைச்சு அதுக்கு வந்துட்டு நீர் பாய்ச்சி அதுக்கு களை எடுத்து இந்த மாதிரி பல ப்ராசஸ் இருக்கு. இவ்வளத்தையும் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்பதான் வந்து நல்ல பொருள் வந்து நம்ம வந்து சேரும். நம்மள்ட்ட ரொமானா கலெக்ஷன்ஸ்ல என்னைக்குமே வந்துட்டு தரம் நிரந்தரங்க. அதே மாதிரி விலையும் நம்மளுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள். ஏன்னா நம்ம வந்து எல்லா பொருளும் சாமானிய மக்களுக்கு போய் சேரணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். இதனால் வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் நீங்க கொடுக்க போற சப்போர்ட்டுக்கும் நாங்க வந்து நன்றி உடையவர்களாகவே இருப்போம். கீப் சப்போர்ட்டர்ஸ். நன்றி, வணக்கம்.